லூசு, இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தேன்? கைய விடுடா. ஏய் ஒன்னே ஒன்னு கொடுடி, கெஞ்ச வைக்காதடி ப்ளீஸ் டி. டேய் லூசாடா நீ. இது ஷாப்டா, ஏன்டா அப்படி பண்ற? கைய விடுடா முதல்ல. யார் வந்தா என்னடி, நீ என் லவ்வர் தானே, என் ஃபியூச்சர் ஒய்ஃபா ஆக போறவ தானே. அப்படி இருக்கும்போது ஒரு ஹக் கூட கொடுக்க மாட்டியா? ஃபியூச்சர் ஒய்ஃபா? டேய் ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இன்னைக்கு ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ற. அதான் எனக்கும் தெரியலையே, எல்லாரும் அவங்கவுங்க ஆளு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் உன் கூட கையை பிடிச்சாச்சும் நிக்க விட மாட்டேற. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஆளு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றனால நீ சிங்கிளா இருக்க, அதனால என்கிட்ட வந்து பேசலான்ட்டு வந்தியா? உனக்குன்னு சுயறிவு எதுவும் இல்லை? ஹே சுதாமா, அப்படிலாம் இல்லடி. நிஜமாவே உன் கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் எனக்கு தோணுச்சு. அதான்டி. ஹே நான் உனக்கு கேட்கட்டா? நான் சாருக்கு கேட்கணுமா? கேளு. சுதா, இப்போ மாதிரி இப்போவும் என் கூட இருப்பல்ல, என்னை விட்டுட்டு போக மாட்டல்ல? என்னடா கொஸ்டின் இது? இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? நான் எங்க போக போறேன்டா? இவ்வளவு நாள் உன்னை விட்டு போனேனா? லூசு மாதிரி யோசிக்காத. அப்படின்னா நிஜமாவே என்னை விட மாட்டல்ல? ஏய் லூசு கவின், உன்னை விட முடியுமா? எனக்குன்னா நீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. உன்னோட சிரிப்பும் சரி, உன்னோட காமெடி, உன்னோட கேர் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. மென்டல். நிஜமாடி? நிஜமா தாண்டா மென்டல். சரி கையை விடு, இது பப்ளிக் பிளேஸ். சரி சரி, கையை விடுறேன், ஆனா ஒரு ஹக் வேணும். டேய் இப்பதான்டா உன்கிட்ட சொன்னேன் பப்ளிக் பிளேஸ்னு. கையை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதுல ஹக் பண்ணணுமா சாருக்கு? ஆளப்பாரு, இப்படி மூஞ்சில ஒரு பஞ்ச் கொடுத்துறேன் பாத்துக்கோ. உன்கிட்ட நீ கேட்டு பிரோஜனம் இல்லை, என் வேலையை நான் காட்டுறேன் பாரு இப்போ. மேடம் ரொம்ப பிஸியா? உன் ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல என்னையே மறந்துட்ட? உன்னையே பார்த்துட்டு இருக்கிற இந்த பாவியோட கண்ணுக்கு கொஞ்சம் இறக்கம் கட்ட மாட்டியா? என்ன பண்ற? வீடு யாராவது பார்த்துட்டு போறாங்க. இது ட்ரையல் ரூம். நம்ம வந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்க்கு. இப்படி ரொமான்ஸ் பண்றதுக்கு இல்ல. முதல்ல கையை விடு. ஏய், யார் பார்த்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டியே நான் கொஞ்சுறேன். அதுவும் நீ இந்த மஸ்டர்ட் கலர்ல அப்படியே தேவதன் மாதிரி இருக்க தெரியுமா? இதை பார்த்ததுல இருந்து எனக்கு ஷாப்பிங் மேல இருந்த கவனம் எல்லாம் உன் மேல வந்துடுச்சு. அப்படின்னா நீ ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு வரல, என்ன நோட் பண்றதுக்கு தான் வந்திருக்க, அப்படிதானே? ஏய் ஆமாண்டி, ட்ரெஸ்ன்னு சொன்னதும் ரெண்டு பேருக்குமே பார்த்தியா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் பண்ண ரெண்டு ட்ரெஸ்ஸுமே செமையா மேட்ச் ஆயிடுச்சுல்ல? இதுதான் மேட் ஃபார் ஈச் அதரோ. செம லக்கி அவங்களாம். ஆமா அருண், ரெண்டு பேர்ஸோட ட்ரெஸ்மே செமையா இருந்துச்சுல்ல? ஆமா, இன்னைக்கு என்ன சார் ரொம்ப ஃபார்ம்ல இருக்கீங்க போல. இது பப்ளிக் பிளேஸ், அதுவும் டெக்ஸ்டைல்ஸ். இங்க வந்து முத்தம் அது இதுன்னு பேசாம வா, நானும் சுதாவும் செலக்ட் பண்ண மேட்சிங் ட்ரெஸ்ஸை உனக்கு காட்டுறேன். டி உன்னை விடவா நீ செலக்ட் பண்ணி வச்ச ட்ரெஸ் அழகா இருக்க போது? அவ்வளோ அழகுடி நீ. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தா என்ன? ஷாப்பிங் எப்பவும் பண்றது தான். ஆனா இந்த தனிமை இப்போதானே கிடைச்சிருக்கு, கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுவேன். ஷோ, உன் கூட வந்தா ஷாப்பிங் நடக்காது போல. சரி ஒரே ஒரு நிமிஷம் தான், அப்புறம் சமத்தா வந்து நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஓகே சொல்லணும், சரியா? எதை செலக்ட் பண்ணாலும் அது அழகா தான் இருக்கும். ஏன்னா அதை செலக்ட் பண்ணது ஏன் பூஜா இல்லையா? ஆஹா. டேய் தம்பி பொண்டாட்டிகளா, எல்லா கலெக்ஷன் எடுத்து போட சொல்லியாச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கடி. அதான் அத்தா ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எதை செலக்ட் பண்ணுறதே தெரியல. லெஹங்கா கூட செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த saree செலக்ட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும் போலயே. ஆமாக்கா, எனக்கும் அதே தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு கலெக்ஷனாக பாருங்கள். எந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகும்னு பார்த்துட்டு இந்த கலெக்ஷன் சரியில்லைன்னா வேறு கலெக்ஷன் எடுத்து போட சொல்லலாம். பொறுமையாக பாருங்கள், அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? ஆமாம்மா, ஆனால் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 2 கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். அதை வேணால் நீங்கள் 2 பேர் ட்ரையல் பார்த்துட்டு வரீங்களா? ஒன்று சிவா செலக்ட் பண்ணா, இன்னொன்று விஷால் செலக்ட் பண்ணா. அவங்க செலக்ட் பண்ண சாரி வேணால் ஒரு டைம் ட்ரையல் பார்த்துட்டு வாங்களேன். நீ அவங்க எப்போ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க? அதுவா, நீங்கள் 2 பேர் லெஹங்கா செலக்ட் பண்ண போனீங்கல்ல, அப்போ தான் 2 பேர் இங்கே வந்தாங்க. நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்த சாரியில் 2 சாரி அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஒன்று சிவா எடுத்து வச்சுருக்கான், இன்னொன்று விஷால் எடுத்து வச்சுருக்கான். ரெண்டையுமே நீங்கள் ட்ரையல் வேணால் பார்த்துட்டு வாங்க. நல்லா இருக்குன்னா அதையும் ஓகே பண்ணிடலாம், ஓகேவா? அது வேற நடந்துச்சா?
ஓகே ஓகே, என்ன சாரி எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் என் தம்பிங்க உங்கள் 2 பேத்துக்கும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பனி ஆர்த்தி உங்கள் 2 பேருக்கு முன்னாடியுமே ஒரு saree இருக்கு பாரு, கோல்டன் கலர் ஆர்த்திக்கு. அப்புறம் ஒரு ராமர் பச்சை மாதிரி இருக்கு பாரு, ப்ளூ ஷேட் வித் ரெட், அது உனக்கு கனி. ஆமாம், இது கூட நல்லா தான் இருக்கு. நான் இது வரைக்கும் கோல்டன் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணுறேன். ஆமாம், நானும் இந்த கலர் ட்ரை பண்ணதில்ல, நானும் ட்ரை பண்ணிட்டு வரேன். பார்க்கலாம். உங்கள் ஹஸ்பண்டோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். ஓகே அக்கா. இப்போ எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏண்டி சின்ட்டு வேற அழுதுட்டே இருந்தான், அதான் உன்னை பார்த்தா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுவான்ல, அதான் அவனுக்கு வேடிக்கை காட்டிட்டு அப்படியே கடையை சுற்றி பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அதான் உன்னையும் கூட்டிகிட்டு வந்தேன். நான் கூட இந்த saree எனக்கு சர்ப்ரைஸாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோன்னு நினச்சேன். விசால் சிவாலாம் அவங்கவுங்க ஒய்ஃப்க்கு அழகாக இப்போவே saree செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா? அதை ட்ரையல் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பிறந்துருச்சு, எனக்காக செலக்ட் பண்ணி ஒரு சாரியாச்சும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நீ எதுக்கு அவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க அப்படிதான் இருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே தெரியும். என் நிலமை மாதிரி தான் அப்புறம் அவங்களுக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கே. என்ன பண்றது, ஒரு காலத்துல நான் எங்க எப்படி இருந்தேன் தெரியுமா? அதான் பேசியே ஏமாத்தி என்னை கல்யாணம் முடிச்சிட்டீங்களே உங்களை. என்னடி? சரி, அந்த சாரிய பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்காடி? இந்த சாரிக்கு என்னங்க ரொம்ப அழகா இருக்கு, நீங்க அப்படியே வாங்கி கொடுக்குற மாதிரி. போங்க. அப்படியே சிண்டுமா, அப்பா வாங்கி கொடுக்க சொல்லிடலாமா? என்னடி ரகசியம் பேசுறீங்க அம்மாவும் பிள்ளையும்? அதுவா, பெரிய ரகசியம்தான். என் சிண்டு செல்லத்துக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருச்சான், அதனால அவங்க அம்மாக்கு உங்களை வாங்கி தர சொல்றான். ஆமா, அவன் உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னான் பாரு. சும்மா ரெடி, வா அந்த பக்கம் போலாம். இந்த பக்கம் நின்னா எனக்கு செலவு தான் வரும். உங்களை நானே வாங்கிக்கிறேன், எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். என் பர்சு காலியாகாம இருந்தா சரி, நீ எப்படி வேணா வாங்கிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த saree ஓகே தானே? பேக் பண்ணிடலாம்ல? நாங்க இது சும்மா பாக்குறதுக்கு தான் வந்தோம். இல்லையே மேம், ஆல்ரெடி சாரி இதை பேக் பண்ண சொல்லிட்டாங்களே. இப்போ உங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கலையா? வேற எதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? யாருங்க செலக்ட் பண்ணாங்க? உங்க பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, அந்த சாரி தான். என்னங்க அந்த பொண்ணு எதோ சொல்லிட்டு இருக்கு? இதோ உன் புள்ள சொல்லிட்டான்ல. ஏங்க, அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? நீங்க ஆல்ரெடி இது பார்த்து வச்சிட்டீங்களா? ஆமாண்டி மது, உனக்கு இந்த saree ரொம்ப அழகா இருக்கும். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதான் அப்போவே புக் பண்ணி பேக் பண்ண சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு டைம் உனக்கிட்ட காமிக்கணும்ல, அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஏங்க, நான் கூட நிஜமாவே நீங்க விளையாடுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? பாராததை எதிர்பார்க்கணும்ல, அதான்டி. தேங்க்யூங்க, ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, இந்த saree எவ்வளோ? எவ்வளவா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதான் எனக்கு வேணும். இந்த saree எங்களுக்கு டபுள் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இதை பேக் பண்ணிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. லவ் யூங்க. லவ் யூ டி பொண்டாட்டி. என்னாச்சுமா, உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? ஒரு மாதிரி இருக்க. அட போடி, மனசே சரியில்லை. நீயும் பெரியம்மாவும் நம்ம சரவணாக்கு எப்படியாச்சும் 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் சரவணாவும் அங்கே ஒரு பிள்ளைய காதலிச்சிட்டு இருக்காமா. அதுவும் இல்லாமல் நல்ல வரன் அமைஞ்சிருக்கும் போது எதுக்குமா தட்டி கழிக்கணும்? அதான் அக்காவும் சரின்னு சொல்லிட்டா. இதில் தப்பு யார் மேலேயும் இல்லைம்மா. நீ சொல்கிறதும் சரிதான், இருந்தாலும் இந்த பசங்களை பற்றி தெரியலையே. ஏன்னா 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் ஒட்டுக்கா. அதாண்டி ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பிள்ளைங்க நல்லா பார்க்காம இருந்தாங்கன்னா என்னடி பண்ணுறது? ஆண்டி, இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க ஆண்டி. ஆண்டி, ஜூஸ் உங்களுக்கு பிடிக்காதா? அப்படிலாம் இல்லைப்பா, அதெல்லாம் குடிப்பேன். கொடுங்க. ஆண்டி, ஆக்சுவலாக உங்ககிட்டயும் பர்மிஷனாக கேட்கணும் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சடனாக சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு, அதனால தான் எதுவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் போயிடுச்சு ஆண்டி. ஆனால் முறைப்படி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறோம் ஆண்டி, எங்களை மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலாக ஆண்டி, பாட்டி, நானும் சாரி கேட்டுக்கிறேன். உங்கள் 2 பொண்ணுங்களையும் நாங்கள் 2 பேருமே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்போம். ஏன்னா அவங்க தான் எங்களோட உயிரே. எங்களோட உயிரை நாங்கள் எப்படி விட்டு கொடுப்போம்? எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் எதிர்பார்க்கறத விட அவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் நல்லா பார்த்துப்போம். நீங்கள் நம்பி உங்கள் பொண்ணை தாராளமாக எங்களுக்கு கொடுக்கலாம்.
அப்புறம் என்ன ஆண்டி அனிதா, ரெண்டு பசங்களும் எவ்வளோ அழகா வந்து பேசுறாங்க உங்ககிட்ட. ஸோ நீங்க ஓகே சொல்லிடுங்க. முக்கியமா உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். சரியா, நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, வாழ்ந்து காமிக்கணும், எங்களுக்கு அதுதான் வேணும். அம்மா தம்பி, எந்த சூழ்நிலையும் நீங்கள் என் பிள்ளைங்களை விட்டு கொடுக்கக்கூடாது, அதுதான் வேண்டும். கண்டிப்பா ஆண்டி, நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப நல்லா நாங்க பார்த்துப்போம். எந்த சூழ்நிலையிலையும் உங்க பொண்ணுங்களை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ உங்களை பார்த்து பேசினதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்குப்பா. இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா ஆண்டி. ஆமா, உங்களுக்கு பாட்டி மோர் தானே பிடிக்கும், அதான் உங்களுக்கு ஸ்பெஷலா மோர் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆண்டி, உங்களுக்கும் மேங்கோ ஜூஸ். அடே, என் தங்கச்சிங்க வந்துட்டாங்களே. விஷால், சிவா, உண்மையிலே உங்கள் செலெக்ஷன் செம. டேய், நான் கூட அந்த கலரை பார்த்ததும் இவங்களுக்கு செட் ஆகுமோ இல்லையோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா செம்ம அழகா இருக்குடா. ஆமாம் ஆமாம், சிம்பிளாக இருக்கும் போதே இவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்குதே. இதே செட்லாம் போட்டு மேக்கப் பண்ணோன்னா செம்ம அழகாக இருப்பாங்கடி. அச்சோ, என் ரெண்டு மருமகளும் அவ்வளோ அழகா இருக்கீங்களே. சம்மந்தி, முதல்ல பிள்ளைங்களுக்கு சுற்றி போட்டுருங்க. எல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க மேலே தான் இருக்கு. ஐயோ, என்னடி இந்த கோல்டன் சாரில அப்படி தங்க சிலை மாதிரி இருக்க? என் செல்லமே, இப்பயும் உனக்கு கொஞ்சம் போல இருக்குடி. ஏய், உன் ஆளு தங்க சிலை மாதிரி இருக்கா, ஆனா என் ஆளை பாருவே, அம்மன் சிலை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கா. டேய், எப்படியாச்சும் இவளுக்கு தனியா மீட் பண்ணி ஒரே ஒரு ஹக்காச்சும் வாங்கிடணும்டா. ஐயோ, எனக்கு அப்படியும் என்னோட எமோஷனலை கட்டுப்படுத்த முடியலையே. சரிடா, ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இதே செலக்ட் பண்ணிடலாம், சரியா? சரிம்மா. பேசுறத பாரு. ஏ செல்ல பட்டாசு, இருடி இப்போ வரேன். பேபி விடுங்க. சைல்ட் ரூம் முன்னாடி என்ன பண்றீங்க? இங்கேயும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆத்துமா, நான் கூட இந்த கோல்டன் கலர் சாரி உனக்கு செட் ஆகுமோ இல்லையான்னு ஒரு டவுட்ல தான் எடுத்தேன். ஆனா நீ கட்டிட்டு வந்து முன்னாடி நின்ன பாரு, என்னோட கண்ணு உன்னை விட்டு நகரவே இல்லடி. ஐயோ, இதுவா என் பொண்டாட்டின்னு எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. இவ்வளோ அழகுடி. சும்மா அப்படியே ஐஸ் வைக்காதீங்க. அந்த லெஹங்காவும் நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க, இப்போ இந்த சாரியும் சூப்பர்னு சொல்றீங்க. ஓய், நிஜமா தாண்டி சொல்றேன். நீ எதை வியர் பண்ணாலும் எனக்கு ஸ்பெஷல் தான். உண்மையிலே அந்த லெஹங்காவை விட இந்த சாரியில அப்படியே தங்க சிலை மாதிரி இருந்தடி. லவ் யூடி என் செல்லமே. கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் உன்னை இப்படி அழகா பார்க்கணும்னு போல இருக்குடி. அப்படியா? சரி சரி, பார்த்துட்டே இருங்க. ஆனா இப்போ கையை விட்டுறீங்களா? அத்தை அம்மா எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. லவ் யூ டு பேபி. ஏய், எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? கொன்றுவேன். 2 நிமிஷம் என் கூடவே இருடி. உங்களை ஏன் பேபி இப்படி பண்றீங்க? இரு, நைட் வந்து மத்ததெல்லாம் பண்றேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப நாட்டி பேபி. உன்கிட்ட மட்டும்தான் டி நாட்டி. ஓய் வெள்ளைக்காரா, என்ன அப்படி பார்க்குற? எனக்கு எப்படி saree நல்லா இருந்துச்சா? சூப்பர் கனிமா, இதுல டவுட்டா உனக்கு? ஆனா அந்த சாரியை விட அந்த சாரி கட்டியிருந்த என் கனி தான் சூப்பர் தெரியுமா? கிரீன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீ வியர் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? அது ஒரு தனி அழகுதான். அம்மா, saree நான் வியர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீ ஏன் வாயை திறக்கவே இல்லை? ரொம்ப சைலண்டாக இருந்த. அதான் சொன்னேனே, உன் அழகை பார்த்து அப்படியே லாக் ஆயிட்டேன்னு. உன்னை அந்த சாரியில பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிட்டு போகணுன்னு தான் தோணுச்சு. அந்த சைலண்ட்குள்ள இவ்வளோ பெரிய ஆசை இருந்தது தெரியுமா? ஆக்சுவலாக எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு தெரியுமா? உங்கள் கண்ணில் இருக்க அந்த காதல் எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. உங்களுக்காகவே என்கேஜ்மெண்ட்டில் இந்த சாரியில் இன்னும் அழகாக வரேன், போதுமா? ஏண்டி, இதுக்கே என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் அழகா வந்துட்டா என்னால முடியாதுடி. அதனால இப்போ ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போவேன். அதானே, அப்போ இவ்வளோ நேரம் ஐஸ் வச்சது இந்த கிஸ்க்காக தானா? போப்பா, இது கடை, அப்புறம் பார்த்துக்கலாம்.
மது பரவாயில்லையே, மெஹந்தி ஆர்டிஸ்ட் போல செமையா போட்டு விட்ட 2 பேத்துக்குமே. அண்ணி அதே சின்ன வயசுல இருந்தே போட்டு பழக்கம்தான். பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவு அப்படியே யூடியூப் பின்ட்ரெஸ்ட் இது மாதிரிலாம் பார்த்து அப்படியே போடுவேன். இன்னைக்கு எனக்கு 2 கை 2 கால் கிடைச்சிருச்சு. அதான் என்னோட திறமை எல்லாமே காட்டிட்டேன். ஓ 2 கை 2 கால் இல்லை, 4 கை 4 கால் செமையா போட்டுட்ட. ஆமாக்கா, நீங்கள் உண்மையிலே கிரேட் தான். எவ்வளோ மைனூட்டான ஒர்க்கு, ரொம்ப கஷ்டம்தான் என்ன இருந்தால் நீங்கள் அசால்ட்டாக பண்ணிட்டீங்க. இதுவே நம்ம மெஹந்தி ஆர்டிஸ்ட் கூப்பிட்டுட்டோம் வைங்க, அவங்களுக்கு சார்ஜ் 3000 4000 கொடுக்கணும் தெரியுமா? ஆமாம் மதுக்கா, நீங்கள் ஏன் மெஹந்தி ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடாது? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குண்ணா, வேணா உங்கள் மாமா கிட்ட கேட்டு பார்க்குறேன். நம்ம சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் வேணா ஃபங்க்ஷனில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி. ஆமாம் மது, இதுவும் நல்ல ஐடியா தான். நீ ஏன் தம்பி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணக்கூடாது? அது எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு அண்ணி, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். யாரோட ஃபோன் அடிக்குது? என்னோட ஃபோன் தான் அண்ணி. அப்போ எடுத்து பேச ஆர்த்தி. ஹே மது, அவ எப்படி எடுத்து பேசுவா? அவ தான் கையிலையும் காலையும் மெஹந்தி போட்டிருக்காள, எப்படி அட்டன் பண்ண முடியும்? நீ வேணா எடுத்து அட்டன் பண்ணி அவ காதுல வை. ஆமால, அதை மறந்துட்டேன். இருங்க, நானே அட்டன் பண்ணி காதில் வைக்கிறேன். அக்கா இருக்கட்டும், யாராவது சும்மா இந்த டைம் கால் பண்ணிட்டு இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாளுங்க. பரவாயில்லக்கா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். இங்க பாரு, அகைன் அகைன் வந்துட்டு இருக்கு, யாருன்னு பார்த்து பேசி விடு. அட நம்ம கொழுந்தன் தான் விஷாலு. அத்தி, என் கொழுந்தன் தான் விஷால் கால் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணட்டா? ஐயோ, இவங்க முன்னாடி நான் எப்படி பேசுறது? இல்லை வேண்டாம்க்கா, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. இல்லையே, உங்க அவர் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காரே, என்னன்னு பேசு. வேண்டாம்க்கா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். என்னடி தம்பி பொண்டாட்டி, என்ன ரொம்ப வெக்கப்படுற போல? மது, ஸ்பீக்கரை ஆன் பண்ணி விடு. இதோ ஆன் பண்ணிடலாம். அக்கா, ஒய் பட்டாசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் கால் பண்றேன், அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப பிஸியோ மேடம்? ஓ இவர் வேறு நிலமை தெரியாம இந்த டைம்ல கால் பண்ணிட்டு இருக்காரே. பேபி, நான் அப்புறம் கூப்பிட்டா, கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். ஒய், அப்படி என்னடி சொல்ல பொண்டாட்டி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வேலைன்னு சொல்லுங்க, இந்த மாமா வந்து ஹெல்ப் பண்றேன். ஐயோ பேபி, நான் மெஹந்தி வச்சிட்டு இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆர்த்தி, அது மெஹந்தி போட்டுட்டு இருக்கியா? என்னடி, இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமா? இரு, இப்போ உடனே கிளம்பி வரேன். இல்ல இல்ல வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க பேபி. யார் இருந்தா எனக்கு என்னடி? ஏன் பொண்டாட்டி பார்க்கறதுக்கு நான் வரேன். இதுல யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? நீ மெஹந்தி போட்டுட்டு இருக்க அழகா நான் பார்க்க வேண்டாமா? ஐயோ இவரு வேற, எல்லாரும் இருக்காங்க. பேபி வேண்டாமே, நான் நாளைக்கு காமிக்கிறேன் உங்ககிட்ட. நான் ஃபோனை கட் பண்ணி 2 hours ஆச்சு. இவன் இருக்கான் பாருவேன். அத்தி, நீ உண்மையிலேயே லக்கி தான். அவரு இப்ப வருவாரு, நல்லா என்ஜாய் பண்ணு. நானும் மெஹந்தி போட்டு முடிச்சிட்டேன். அக்கா அப்படிலாம் இல்லக்கா. ஏண்டி கனிமா, என்னடி ஆளு ஃபோன் பண்ணவே இல்லை? அக்காவுக்கு 1 hour முன்னாடியே மாம்ஸ் கால் பண்ணிட்டாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க. எங்கள் மானத்தை வாங்குறதுக்கு இவனுங்களே போதும், வேற யாரும் வேண்டாம்.